எல்லாருக்கும் வணக்கம் நட்புகளே. நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா ஈழத்தில் யாழ்ப்பாணத்தில் கேசாவில் பிள்ளையார் அப்படின்ற கோயில் தான் இருக்கிறேன். இதுதான் எங்களுடைய சொத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து வெளிநாட்டில் இருந்து வந்த ஆட்கள் கூட இங்கே வந்து இந்த லீவுகளில் வந்து மன நிம்மதி அடைகிற அந்த திருவிழாக்கள் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். குறிப்பாக சொல்லப்போனால் பூங்காவனம் அப்படின்னு சொல்லி எங்களுடைய இளைஞர்களால் நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு காசுகளை சேர்த்து செய்யப்படுற வாகனங்கள் தான் 9 வருஷமாக செஞ்சு கொண்டிருக்கோம். இந்த 9வது வருஷம் தான் இந்த வாகனம் செய்கிறோம். அதாவது கருடன் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம். இப்படி தான் நிறைய படியங்கள் நிறைய இளைஞர்கள் எல்லாம் நிறைய கஷ்டப்பட்டோண்டு கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் கஷ்டப்படுவோம். சரியாக கஷ்டப்படுவோம், 22 கஷ்டப்படுவோம். இந்த கஷ்டப்பட்டு அடைகிற பிஜோசமாக தான் இந்த பூங்காவனம் வாகனம் இருக்க போது. இந்த திருவிழா முடிஞ்சு ஒரு வருஷம் எத்தனை வருஷமானாலும் நாங்கள் செய்கிற அப்படியே மெமரிஸில் இருக்கோம். அப்படியே பாருங்கள், படியங்கள்லாம் வேலை செய்து வந்துருக்காங்க. அப்படியே எடுத்து அப்படியே அங்காளையும் கொண்டு வருது. வட்டி போட்டு நான் பெரியல பொருங்க வார் எங்களை வெட்டுறீங்க இல்ல, அப்படியே அப்படியே போடுவேன். இந்த மாதிரி எடிட்டிங்கே இல்ல, அப்படியே என்னன்னா நாங்களும் கம்பியில் வெட்டி வளர்க்கலாம் அது உனக்கு சுபாஷ் 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 சார் 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 வணக்கம். வணக்கம். நீங்க கன நேரமா சும்மா நினைக்கிறீங்களா? மீண்டும் நாங்கள் இந்த வருஷம் கால் பதிச்சு இருக்கிறோம். புத்துணர்ச்சியான வாகனமா இருக்கு. இது ஒரு கால் இல்ல பாதி என்று ரவியனே சொல்றேன். அதனால அவங்களுக்கு விளங்கி இருக்கும். நேற்றையில இருந்து நேற்றைக்கு நாங்கள் ஆரம்பிக்காது மங்களகரமா தான் ஆரம்பிக்கிறோம். 3 மணி வரைக்கும் நின்று சம்பவங்கள் நின்று அதை திறம்பட செய்து என்ன வாங்கணும் அதெல்லாம் சர்ப்ரைஸ் செய்து முடியதான் தெரியும். அந்த பழைய ஆக்கள் இல்லைன்னு ஃபீல் பண்றீங்களா? அது ஒரு ஃபீல்டிங் ஒன்று இருக்குதான். நாங்கள் இப்ப புதுசா இறக்கிருக்கோம் நமீபியால இருந்து கொஞ்சம் எல்லாம் ஜாம் இல்ல வந்த மாதிரி இருக்குது. இந்தியால ராணுவத்தை இறக்கின மாதிரி. ஆனா அது ரெடி எத்தனை அது ஒரு கொஞ்ச நேரத்துல வரும். நீங்கள் பார்க்கத்தானே போறீங்க, வெயிட் பண்ணுவோம். அதான் சர்ப்ரைஸா இருக்கு. இவரே நிக்கிறதுல இவரங்கட வாடிக்கை ஒரு மூத்த தளபதி. எல்லா வேலை திட்டத்துக்கும் எந்த வருஷமும் உங்களுக்கு முதன்மையான அனுபவமான ஒரு ஆள். தோளோடு தோல் சாமன் 2-3 மணி சென்றாலும் எங்களுக்காக நின்று புத்துணர்ச்சியோட அந்த வேலை திட்டத்தை கொண்டு போகக்கூடிய ஒரு வீரன் தான் அண்ணன் ரவியன். இங்க அமல்ராஜை பத்தி கொஞ்சம் என்ன கேம்ப் அடிக்கிறதுனால முக்கியமான தகவல் நீங்க சொல்லுங்க. அதான் என்ன வானம் வானம் என்ன என்ன வானம் சேப்புக்கு வந்து முடிஞ்சா அந்த வானத்தை என்னன்னு சொல்ல முடியும். ஒரு சேப்புக்கு எடுத்து வச்சுக்கிறோம். என்னென்ன மாறுதுன்னு எங்களுக்கு இப்போ இந்த வானம் இருக்கிறது வித்தியாசமா வேற மாதிரி மாறலாம்.
உண்மையான பேரை சொல்லுவேன் சொன்னா அப்புறம் வந்து இல்ல உண்மையான பேரை கண்டுபிடிக்க மாட்டோம் வணக்கம். வளர்ந்து வரும் அனுப்பி கொடுங்கோடாப்பா எல்லாம் வேண வேறு குமரம் மற்ற பாரு எடுத்துடா அதை இதுக்கு மேலே வைக்கிறது சின்ன படியால் மூணுங்களா வணக்கம். சரிங்க. கட்டு வேண்டாம் மருமன் முடியா கட்டலாம் இல்லாட்டி சரி வரா நான் நாளை போய் அவளுக்கு சொல்லி போடுவேன். பேக்ரவுண்ட் மியூசிக். அண்ணாடியே விடுறா கண்ணு நோக்குமாடா இரவமா அண்டை போட்டோம். வெளியில 4 பேர் கொண்ட கூட இருக்காது. ஆமால வணக்கம். எப்படி பேரா போகுது? நீ உடம்பு இது எனக்கு பக்கம் ஓட்டியா போ. மெக்கானிசம் பேர் செய்யும் அதை எடுக்கணும் தெரியும். ஒட்டிட்டு போய்
ஏசிக்கு வந்து எடுக்காதீங்கப்பா இப்பதான் வந்துருங்க அவ்வளோ காசு போயிடுச்சு அதுக்கு வந்துருங்க ரெண்டு இருக்கும் டேய் இப்பதான் பேசா வட்டி எவ்வளவு கடைசி கட்டத்துக்கு அவனு கிடையாது கேனா வீடியோ காவியில் என்ன செய்யணும் இந்த தலைமையில் தான் இருக்குது ப்ளூ கலர் அவன் நேற்று அவனோட மொக்கு வீடியோ தான் கிடக்கு காத்து வருது நிப்பாட்டி அடிச்சு எடுத்துட்டு நிப்பாட்டிட்டு கட்ட விடுவாங்க கைதி மேல ஆடி தூக்கிற வழி கேட்டுமே அதுல ஒரு ஆள் இருக்கா இல்லையா அந்த லைட் அவ்வளோ